பாரம்பரிய வைத்தியத்தில் பசி எடுக்கிறதுக்கான மருந்து தயாரிக்கும் முறையை பார்க்க போகிறோம். பெருஞ்சீரகம், தேன், வெத்தலை, கீழாநெல்லி, பட்டை, அன்னாச்சிப்பூ, சுக்கு, இதெல்லாம் கூட்டு கலவையாக சேர்ந்து நம்ம இப்போ மருந்தாக தயாரிக்க போகிறோம். பசி எடுக்கிறதுக்கு சில பேர் எனக்கு பசியே எடுக்கலை, நாள் முழுக்க பசியே எடுக்கலை அப்படின்னு சொல்லிட்டு சும்மா தண்ணியை குடிச்சிட்ருப்பாங்க. ஏன் பசி எடுக்கலை அப்படின்னு பார்த்தாக்கா, மோஷன் சரியாக போயிருக்க மாட்டாங்க. மோஷன் சரியாக போகலாட்டி அவங்களுக்கு பசி எடுக்காது. வயிற்றுக்குள்ளே புண்ணு இருந்தாக்கா அவங்களுக்கு பசி எடுக்காது. இன்னும் வயிற்றுக்குள்ளே நிறையா கசடுகள் தங்கி இருந்துச்சுனாலும் அப்பையும் அவங்களுக்கு பசி எடுக்காது. இப்படி பசி எடுக்காதுக்கு தூங்காமல் இருந்தாங்கனாக்கா பசி எடுக்காது. அதிக வேலைப்பளு, மனசுக்குள்ளே புழுக்கம், அந்த மாதிரி நிறையா நினச்சிட்டு கவலைகள் அதிகம் நினச்சிட்டு இருக்கவங்க அவங்களுக்கும் பசி எடுக்காது. இப்படி நிறைய பசி எடுக்காதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. இந்த பசியை தூண்டுறதுக்கான மருந்து தயாரிக்கும் முறையை பற்றி நாம் இப்போ பார்க்கலாம். கீழாநெல்லி ஒரு கொத்து எடுத்துக்கிறலாம். இது கூட ஒரு வெற்றிலை எடுத்துக்கிறணும். நல்லா எடுத்து அரைச்சி வச்சுருக்குறோம். இப்போ இது கூட கூட்டு மருந்தாக ஒரு அன்னாச்சிப்பூ கூட சேர்த்துக்கிடுவோம். பட்டை, கறி மசால் பட்டை அப்படின்னு சொல்கிறேன், அந்த பட்டை கொஞ்சமாக கூட சேர்த்துக்கிறணும். சுக்கு ஒரு சிறு துண்டு கூட சேர்த்துக்கிறலாம். சுக்கு ஒரு சிறு துண்டு கூட சேர்த்துக்கிறலாம். பெருஞ்சீரகம், சோம்பு அப்படின்னு சொல்கிற பெருஞ்சீரகம் ஒரு 1/4 ஸ்பூன் கூட சேர்த்துக்கிட்டா போதுமானது. அளவு முறைகள் எடுத்துட்டு இதை எல்லாமே நல்லா அரைச்சி பொடியாக வச்சுருக்கிறேன். இது எல்லாம் சேர்ந்து அரைச்சி எடுத்த பொடி. வெற்றிலையும் கீழாநெல்லியும் அரைச்ச சாறு கூட 1/2 ஸ்பூன் அளவுக்கு இந்த எல்லாம் கலந்த பொடியை கூட சேர்த்துக்கிறணும். தேன் 1 ஸ்பூன் அளவுக்கு கூட சேர்த்துக்கிறணும். இந்த மருந்தை காலை நேரத்துலையோ மாலை நேரத்துலையோ ஏதாவது ஒரு நேரத்தில் நீங்கள் 3 நாளைக்கு 3 வேளை சாப்பிட்றணும். எளிதில் செரிக்கக்கூடிய உணவை சாப்பிடுங்க. மோஷன் ஃப்ரீயாக போகிற மாதிரி பார்த்துக்கிட்டிங்கனாலுமே உங்களுக்கு சீக்கிரமாக நல்லா பசி எடுக்கும். பசி எடுக்கிறதுக்கு தேன், கீழாநெல்லி, வெத்தலை, பட்டை, அன்னாச்சிப்பூ, சுக்கு, பெருஞ்சீரகம் இதெல்லாம் கூட்டு கலவையாக சேர்ந்து மருந்தாக தயாரிச்சிருக்கோம். இது ஒரு நேரத்துக்கு சாப்பிட்டாலே போதும், பசியை தூண்ட ஆரம்பிச்சிடும். சரியாக பசிக்கலைன்னா வயிறு சுத்தம் இல்லைன்னு அர்த்தம். வயிறு சுத்தம் இல்லைனாலே பசி எடுக்காது. பசி எடுக்கிறதுக்கு இது ஒரு சிறந்த மருந்து. இந்த மருந்தை பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.